வணக்கம் நேயர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிற நிகழ்ச்சி அறுசுவை நேரம். வாரம் வாரம் அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரெசிபீஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த வாரம் இனியோட நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிற முதலாக டிஷ் வந்து 1 minute கேக். ஆமாம் நேயர்களே, சரியாக தான் கேட்டிங்க. இது 1 minute ஒரு கேக் மைக்ரோவேவில் வச்சு பேக் பண்ணலாம். நீங்கள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. மைதா 3 டேபிள்ஸ்பூன், condensed milk 3 tablespoon, cocoa powder 2 tablespoon, எண்ணெய் 2 tablespoon, baking powder 1/4 teaspoon, cooking soda 1/8 teaspoon, உப்பு 1 சிட்டிகை, garnishக்காக தேவையான பொருட்கள் white chocolate shavings 1/4 cup, chocolate vermicelli தேவையான அளவு, color balls தேவையான அளவு. 1 minute மைக்ரோவேவ் கேக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நோட் பண்ணியிருக்கீங்கல்ல நேயர்களே. இந்த கேக் பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி மக் அளவு அப்படி செய்யலாம். ஒரு காஃபி மக் அளவான கேக், சாக்லேட் கேக். இதுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 minute கரெக்டாக சூப்பரான ஒரு ஃப்ளஃபி அண்ட் ஸ்பாஞ்சியான ஒரு கேக் உங்களுக்கு தயாராகிடும். இப்போது அது செய்முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அது நல்லா சீவ் பண்ணணும், அதாவது ஜல்லிக்கணும். முதல்ல மைதா மாவு 3 tablespoons இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு கோகோ பவுடர் 2 tablespoons. இது சாக்லேட் கேக்னால 2 tablespoons கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். பேக்கிங் பவுடர் 1/4 teaspoon ஆட் பண்ணணும். அப்புறமா குக்கிங் சோடா, அதாவது சோடா மாவு 1/4 teaspoonல ஹாஃப், அதாவது 1/8 teaspoon இதுக்கு ஆட் பண்ணணும். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு எக்லெஸ்ஸான கேக். ஸோ எக்கு சாப்பிடாமல் இருக்கவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி சாப்பிடலாம். நீங்கள் இதுக்கு எக்கு பதிலாக நம்ம சோடா வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது உங்களுக்கு அதே கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஒரு கேக் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இப்போது நல்லா சீவ் பண்ணணும். எப்போவுமே கேக்கு நீங்கள் மாவு ரெடி பண்ணும்போது ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு இந்த நல்லா ஜலிச்சிட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். அது இந்த கேக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டருக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போது இதுக்கு 3 tablespoons condensed milk ஆட் பண்ணுறேன். இதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு வந்து நீங்கள் ஃப்ளேவர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஆயில் சொன்னேன் இல்லையா, ஆயில் வந்து 2 tablespoon. அப்புறம் ஃபைனலாக வந்து சோடா வாட்டர் வந்து நீங்கள் 30 ml ஆட் பண்ணால் போதும். கரெக்டாக 30 ml மெஷர் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போது நீங்கள் கிளாஸில் அந்த
கேக் பேட்டர் போடும்போது அது குக் ஆகும்போது கரெக்டாக அந்த ஹாஃப் லெவல் நல்லா ரேஸ் ஆகும். இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் சோடா வாட்டர் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா அது கேக் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ பார்த்து ஒரு கிளாஸ் மெஷர்மெண்ட்க்கு வந்து 30 ml சோடா வாட்டர் போட்டால் கரெக்டாக இருக்கும். 30 ml நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து 10 ml அளவு இருக்கும். ஸோ 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணால் 30 ml கரெக்டாக இருக்கும். இதே கேக் வந்து நீங்கள் வெனிலா கேக் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோகோ பவுடருக்கு பதிலாக நான் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மைதா சொன்னேன் இல்லையா, அங்கே நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன்ஸ் மைதா ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணால் வெனிலா கேக் செய்யலாம் நீங்கள். இப்போ நல்ல க்ரீமியான எக்லெஸ் கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு மைக்ரோவேவ் டிஷ்ஷில், மைக்ரோவேவ் ப்ரூஃப் டிஷ்ஷஸ் தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் காஃபி மக் யூஸ் பண்ணலாம், அது வந்து போர்ஸ்லின் மெட்டீரியல் மக்ஸ் எல்லாம் கிடைக்கும். அது யூஸ் பண்ணால் ரொம்ப அது வந்து மைக்ரோவேவ் ப்ரூஃப். அதுக்கு பதிலாக இப்போ உங்களுக்கு நல்லா தெரியறதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கேக் உங்களுக்கு அழகாக தெரியும் பார்த்தா. இது கூட மைக்ரோவேவ் ப்ரூஃப் கிளாஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த கேக் பேட்டர் வந்து இப்போது இந்த கிளாஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இது க்ரீஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இது கிளாஸ்க்கு பதிலாக கப் கேக்ஸ் மாதிரி பண்ணணுன்னா, அந்த கப் கேக்ஸ் மவுல்ஸ்லாம் போடணுன்னா நீங்கள் அந்த டைமில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கேக் வந்து வெளியில் எடுக்க போகிறீங்க. இந்த கிளாஸில் போடுறதுனால நீங்கள் கிளாஸில் அப்படியே அந்த கிளாஸே வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அப்படியே அவங்க ஸ்பூனில் சாப்பிடலாம். அந்த டைமில் நீங்கள் அவ்வளோ க்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ நான் க்ரீஸ் பண்ணதில்லை. இல்லை, இது வந்து அப்படியே மைக்ரோவேவில் ஜஸ்ட் 1 minute பேக் பண்ணால் போதும். இது பேக்கிங் டைம் ஜஸ்ட் 1 minute ஆகும், அவ்வளோதான். இப்போது இந்த கேக் பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக ஃபில் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். ஒரு 1 minute வச்சுட்டு கேக் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே வியூவர்ஸ், 1 minute மேஜிக் சாக்லேட் கேக் இப்போது பரிமாற தயாராக இருக்குது. 1 minuteல உங்களுக்கு ஹாட்டாக ஃப்ளஃபியான ஒரு கேக் ரெடியாக இருக்குது. இப்போது இதுக்கு மேலே ஒரு சிம்பிளான கார்னிஷ் செய்யலாம். இதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் சாக்லேட் ஷேவிங்ஸ் போடலாம், இல்லைனா சாக்லேட் சாஸ் போட்டு ஐஸ்கிரீம் வச்சு கூட தரலாம். ஆனால் இது இம்மீடியட்டாக பரிமாறணும். ஏன்னா வார்ம் சாக்லேட் கேக் ஆனதுனால ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஸோ இம்மீடியட்டாக சர்வ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இப்போது கார்னிஷ்காக ஒயிட் சாக்லேட் ஷேவிங்ஸ், சாக்லேட் வெர்மிசெலி கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். பிறகு கலர்ஃபுல் டெக்கரேஷன் பால்ஸ், இந்த மாதிரி சுகர் பால்ஸ் எல்லாம் நிறைய கலர்ஸில் கிடைக்கும் உங்களுக்கு. இது போட்டுக்கலாம். இல்லைனா ஃபாண்டன்ட் டாப்பர்ஸ் சொல்லி சுகர் ஃபாண்டன்ட் எல்லாம் கிடைக்கும், அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒன் மினிட் சாக்லேட் கேக்காக ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு சீவிங் நெட்டில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மைதா, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் கோகோ பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/8 டீஸ்பூன் குக்கிங் சோடா போட்டு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. அது மிக்சிங் பவுலில் மாற்றிக்கோங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்ட் மில்க், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், அப்புறம் 30 ml ட்ரிங்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டால் கிளாஸில் ஹாஃப் அளவு கேக் பேட்டர் ஊற்றிக்கோங்க. மைக்ரோவேவில் 1 minute வச்சு எடுத்தால் சூப்பர் சாஃப்டான ஃப்ளஃபியான 1 minute கேக் ரெடி ஆகிடும். அதுக்கு மேலே கார்னிஷ்காக ஒயிட் சாக்லேட் வெர்மிசெலி, அப்புறமா கலர்ஃபுல் பால்ஸ் போட்டு நல்லா சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போது அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக இந்த பிரேக் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் இந்த கேக் செஞ்சு பார்த்துடலாம். ஸோ see you soon after a short commercial break. வெல்கம் பேக் ஆஃப்டர் அ ஷார்ட் பிரேக் நேர்களே. ஸோ 1 minute கேக் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கல்ல. இப்போது அடுத்ததாக
குவிக் கார்ன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் 1/2 கப், பாஸ்மதி அரிசி 1 கப், தேங்காய் பால் 1 கப், எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், புதினா இலை 1 கை அளவு, கொத்தமல்லி இலை தேவையான அளவு, பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, பட்டை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, ரைத்தாக்காக தேவையான பொருட்கள் தயிர் 1 கப், பூந்தி 1/2 கப், சாட் மசாலா பவுடர் தேவையான அளவு. ஓகே வியூவர்ஸ், குவிக் கார்ன் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கல்ல. இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா நோ ஆனியன் நோ கார்லிக் உள்ளது. உங்கள் வீட்டில் பண்டிகை நோன்பு இருக்கும்போது ஏதாவது வித்தியாசமாக ரைஸ் ஐட்டம்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போது இதுக்கான செய்முறை பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர் பேன் எடுத்து அது பற்ற வச்சுக்கலாம். இதில் ஆயில் ஆட் பண்ணுறேன் 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு வந்து நீங்கள் நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட ஆட் பண்ணலாம். ஏன்னா இது கார்லிக் ஆனியன் எல்லாம் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணணும், கொஞ்சம் டேஸ்ட் நிறையா கிடைக்கணுன்னா நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணலாம். இப்போது இதுக்கு பிரியாணி பொருட்கள், பிரியாணி இலை, ஸ்டார் அனீஸ், கிராம்பு, பட்டை எல்லாம் ஆட் பண்ணலாம். இதுக்கு ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் கார்ன் வந்து 1 கப் அரிசினா 1/2 கப் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா இலை 1 கை அளவு, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் மல்லி கொஞ்சம், அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ உப்பு ஆட் பண்ணுறேன், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் தேவையான அளவு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம். அப்புறமா மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறமா சாம்பார் மிளகாய்த்தூள் இது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணலாம் நீங்கள். பிறகு கரம் மசாலா பவுடர் 1/4 டீஸ்பூன், இப்போ இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். 1 கப் தேங்காய் பால், 1 கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால், அப்புறம் இன்னொரு கப் வாட்டர். இப்போ இதுக்கு பிரியாணி ரைஸ் வாஷ் பண்ணியிருக்கேன், இதில் ஆட் பண்ணுறேன் 1 கப் அளவு.
இன்னொரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். இந்த சமயத்தில் நீங்கள் கீ கூட ஆட் பண்ணலாம், ஜஸ்ட் டேஸ்ட்காக. Now we are ready to go. இப்போ இந்த குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 விசில்ஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு எடுத்தோன்னா குவிக் கார்ன் ரைஸ் பரிமாற தயாராகிடும். ஓகே நேர்களே, நம்ம கார்ன் ரைஸ் இப்போ ரெடியாக இருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து குக்கர்லேயே அப்படியே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டா நல்லா சாஃப்டாக உதிரியாக கூட வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு ரைஸு. இப்போது இது ஒரு சர்விங் டிஷ்ஷில் மாற்றிக்கலாம். ஆனியன் கார்லிக் யூஸ் பண்ணலைனாலும் உங்களுக்கு இந்த தேங்காய் பால், கரம் மசாலா எல்லாம் போட்டதுனால நல்ல ஒரு சுவை, ஒரு ஸ்மெல் எல்லாம் நல்லா இருக்குது. சாதாரணமாக இந்த கார்ன் ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தா யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் நோம்பு பண்டிகை ஏதாவது இருக்குன்னா நீங்கள் பூந்தி ரைத்தா வச்சு சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பூந்தி ரைத்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். இதில் வந்து பூந்தி, காரா பூந்தி ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கு உப்பு, பூந்தியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், ஸோ நீங்கள் தயிருக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தயிரில் வந்து பூந்தி சேர்க்கும்போது நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு இம்மிடியேட்டாக நீங்கள் இப்போ பூந்தி ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா பூந்தி வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டா அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பூந்தி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே லைட்டாக மிளகாய் தூள், அப்புறமா சாட் மசாலா பவுடர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே நேர்களே, குவிக் கார்ன் ரைஸ் வித் பூந்தி ரைத்தா இப்போ பரிமாற தயாராக இருக்குது. இப்போ குவிக் கார்ன் ரைஸ்க்காக ரீகேப் பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு குக்கர் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி தேவையான பிரியாணி பொருட்கள் எல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கு ஸ்வீட் கார்ன் 1/2 கப் ஆட் பண்ணி, புதினா 1 கை அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு, மிளகாய் தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுடர், தேங்காய் பால், தண்ணி ஆட் பண்ணி பிரியாணி ரைஸ் 1 கப் அளவு வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறமா குவிக் கார்ன் ரைஸ் பரிமாற தயாராகிடும். என்ன நேர்களே, இந்த வாரம் 2 சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்த்தீங்கல்ல. முதல்ல 1 மினிட் மேஜிக் சாக்லேட் கேக், அப்புறமா கார்ன் ரைஸ் வித் பூந்தி ரைத்தா. மீண்டும் அடுத்த வாரம் அறுசுவை நேரத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். Till then, this is Chef Divya Pesala signing off from அறுசுவை நேரம்.